முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, கர்த்தர் திருப்புகிற ஒரு நேரம் இருக்கிறது. 70 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவர் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பினார். எப்போ அவர்கள் மனம் திரும்பின பிற்பாடு திருப்பினார். அதே மாதிரி இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்பி விடுவார். அந்த சிறையிருப்புகளிலிருந்து நம்ம விடுதலை ஆகிடுவோம். நம்முடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை அல்லது நிம்மதி இல்லாத பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, இப்படி மன நிம்மதி இல்லை, இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே அந்த சூழ்நிலையை திருப்புவார். அவர் திருப்பும் போது கனவு போல இருக்குமா. எப்படி இதெல்லாம் நடந்தது? முன்னாடி எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சோம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீ மனம் திருப்பணம் இல்ல, அதனால கர்த்தர் உன்னை திருப்பிட்டார். அல்லேலூயா. நம்ம எப்ப மனம் திரும்புறோமோ அப்ப நம்முடைய சூழ்நிலை மாறும். அது கனவோட இருக்குமா, அது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கும் அப்படின்னா கர்த்தர் அந்த மாதிரியான சூழ்நிலையை மாற்றுவார். அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ நாம ட்ரை பண்ண முடியலங்க, ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா நீ மனம் திரும்பன அந்த காரியத்தை வாழ்க்கை பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் அந்த மாதிரியான காரியத்தை செய்வார். 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படிதான் இருக்கும்? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் போது எப்படிதான் இருக்கும்? உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் போது எப்படிதான் இருக்கும்? உங்க வாய் எப்படி ஆகிடுமா? நகைப்பினால். இதுவரைக்கும் நீங்க சிரிச்சதில்லை, முன்னாடி அழுதுட்டு இருந்தீங்க, இப்ப ஆண்டவர் உங்களை சிரிக்க வைப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த மாதத்துல உங்கள் வாய் எப்பொழுதுமே ஒரு ஆனந்த சந்தோஷத்தினால இருக்கும். நீங்க சிரிக்கிறவர்களாக, நகைக்கிறவர்களாக, சந்தோஷப்படுகிறவர்களாக நீங்க இருப்பீங்க. கண்டிப்பாக சிறையிருப்புகள் ஒழிந்து போயிடும். ஆண்டவரின் நாளிலே உங்களுக்கு ஒரு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு மாதமாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உங்க வாய் நகைப்பினாலும் நம் நாவுகள் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான காரியங்களை பார்த்து, நம்முடைய குடும்பத்துல செய்ய போகிற பெரிய காரியங்களை பார்த்து நம்முடைய வாய் ஆனந்த சத்தத்தினால நிறைந்திருக்கும். அப்புறமா சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். சுத்தி இருக்கிறதான ஜனங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்களா, அவங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர் தான், எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது பாத்தியா,